அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் எங்களுக்கு எபினேசராய் இருந்து உதவி செய்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை அதிசயத்தை காண பண்ணுகிற தேவன் நீர். எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவான் ஏன்? நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். இப்ப தாவீது ஈத்தாயின்றவன்ட்ட பேசுகிற வார்த்தை, நீ போய் அப்சலோம் கூட இரு, உன்னோட இடத்துக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ நேற்று தானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நேத்து தான் வந்த, இன்னைக்கு நான் அவனைய கூட்டிட்டு வெளியே போலாமா? இப்ப தாவீது அப்சலோமுக்கு பயந்து வெளியே போறான். அந்த நேரத்துலதான் இந்த கேள்வியை கேட்கிறான். நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன், நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ. 18வது வசனத்துல நம்ம பார்த்தோம், அவனோடு கூட 600 பேர் வந்திருந்தாங்கன்னு. எல்லாத்தையும் கூட்டிட்டு நீ திரும்பி போயிரு, கிருபையும் உண்மையும் உன்னோட இருப்பதாக என்றான். கர்த்தரோட கிருபையும் அவரோட உண்மையும் உன் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்பி அனுப்பும்படியா தாவீது ஈத்தாயிட்ட பேசினான். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பேன் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவருடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ராஜா எங்க இருக்காரோ அங்க நான் அடியேனும் இருக்கிறேன். நான் ஆண்டவருடைய ராஜாவோட அடியேன், வேலைக்காரன். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நானும் இருக்கிறேன், செத்தாலும் பிழைத்தாலும் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேலும் தாவீது மேலும் ஆணையிட்டு சொல்றான். கர்த்தரை ஈத்தாய் தாவீத பின் செல்றதுல ரொம்ப உறுதியா இருந்தான். அதனால மரணமே நேரிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டான். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்றான். இப்ப அவன் உறுதியா இருக்கிறான் தாவீதுக்கு பின்னாடி வர்றதுல அப்படின்றத தெரிஞ்ச பிறகு நடந்து வான்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்கிறான் தாவீது. அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருந்த எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். இவங்க எல்லாம் நடந்துதான் போறாங்க. அவனோடு கூட இருந்த 600 பேரும் கால்நடையா நடந்து போறாங்க. சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள். ஒரே அழுக, ஏன்னா தேசத்தை விட்டு வெளியே போக வேண்டியதற்கு எங்க போறோம் அப்படின்ற தெரியாம வனாந்திரத்துக்கு போறாங்க, அழுதுகிட்டே போறாங்க. சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோடு கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் சாதோக்குன்றது ஆசாரியன். 8வது அதிகாரம் 17வது வசனத்துல இந்த சாதோக் ஆசாரியனா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆசாரியன் அப்புறம் பெட்டிய சுமக்கிறது, உடன்படிக்கை பெட்டிய, அந்த தேவ பிரசன்னத்தை
எல்லாரும் தூக்க முடியாது. லேவியர் மாத்திரம்தான் தூக்கிட்டு வரணும். அந்த லேவியர் தூக்கிட்டு வராங்க. அங்க இவங்க போற இடத்துக்கு அந்த பெட்டியையும் தூக்கிட்டு வந்தாங்க. ஜனங்கள் எல்லாரும் நகரத்தில் இருந்து கடந்து தீரு மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தார். இவங்களோடு கூட வந்த அபியத்தார்ன்றவன் திரும்ப போயிட்டான். அவன் ஒரு ஆசாரியன். சாதோக்கு ஒரு ஆசாரியன் மாதிரி, அபியத்தாரும் ஒரு ஆசாரியன். ஆனா இந்த அபியத்தார் என்ன செஞ்சிட்டான்? அப்சுலோம் கிட்ட திரும்பி போயிட்டான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்துக்கு திரும்ப கொண்டு போ. நகரம்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேமுக்கு. எருசலேம்ல தான் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அதுக்கு தாவீது ஒரு கூடாரம் போட்டு அதுல வச்சிருந்தான். இப்ப அந்த இடத்துக்கு திருப்பி கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். கர்த்தர் என் மேல கிருபையா இருந்தாருன்னா, கிருபை கிடைச்சிச்சுன்னா கர்த்தரோட கண்கள்ல நான் திரும்பி எருசலேமுக்கு இந்த உடன்படிக்கை பற்றியும் அது வைக்கப்பட்ட வாசஸ்தலத்தையும் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அந்த கூடாரத்தையும் நான் பார்ப்பேன். அப்படி அவர் என்மேல் உன்மேல் எனக்கு பிரியம் இல்லை என்பாரானால், கர்த்தர் உன் மேல எனக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரானால், இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக. இங்கே இருக்கிறேன் அப்படின்னா வனாந்திரத்துல இருக்கேன், இப்படியே இருந்துட்டு போயிருவேன், எருசலேமுக்கு திரும்பி வர முடியாது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னா அப்படி ஆண்டவர் நலமானபடி செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றத பார்க்கிறோம். ஆனா தாவீதுக்கு ஏற்கனவே தீர்க்கதரிசியான நாத்தான் சொன்னாரு, நீ பாவம் செய்ததுனால பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விலகாது இருக்கும்னு 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஆண்டவரால தான் நடக்குது அப்படின்றத உணர்ந்து ஆண்டவருக்கு சித்தமானபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அர்ப்பணிக்கிறார். பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி, நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவா, தீர்க்கதரிசி அல்லவா, நீ சமாதானத்தோட நகரத்துக்கு திரும்பு. உன் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் ஆகிய உங்கள் குமாரர் 2 பேரும் உங்களுடனே கூட திரும்பி போகட்டும். ஏற்கனவே அபியத்தார் போயிட்டான். இப்ப சாதோக்க பார்த்து, நீயும் திரும்பி போயிரு, உன்னுடைய மகனான அகிமாசும் அபியத்தார் மகனாகிய யோனத்தானும் உங்களோட கூட திரும்பி போட்டோம். எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வரும் மட்டும் நான் வனாந்திரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன். நீங்க அப்பப்ப அங்க நடக்கிற செய்திய எனக்கு சொல்லுங்க, உங்களிடத்துல இருந்து செய்தி வர்ற வரைக்கும் நான் வனாந்திரத்துல காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள். எருசலேமுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஆசாரியர் 2 பேரும் அங்க வெயிட் பண்றாங்க. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலை மேல் ஏறி போனான். ஒரு துக்கம் நிறைந்த சூழ்நிலை. அதற்கு அடையாளமாக முகத்தை மூடிட்டு வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலைக்கு ஏறான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அரண்மனையில இருக்க வேண்டிய தாவீது இப்ப எல்லாத்தையும் இழந்து வனாந்திரத்துல அழுகியோடு அலைந்து திரிகிறான். அப்சலோமோட கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, அகிதோப்பேல் யாருன்னா தாவீதுக்கு ஆலோசனை சொல்றவன். அவன் சொல்ற ஆலோசனை ரொம்ப கரெக்டா இருக்கும், தேவனுடைய வாக்கு போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
16வது அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அப்படி தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்த அகித்தோப்பேல் இப்ப அப்சலோம் கூட சேர்ந்துகிட்டான். இந்த செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது உடனே தாவீது, கர்த்தாவே, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். உடனே ஜெபம் பண்றான். ஒரு பிரச்சனைய சந்திக்கும் போது தனக்கு எதிரா தான் கூட இருந்தவனே மாறும்போது உடனே கர்த்தரை நோக்கி பார்க்கறான். அவனோட ஆலோசனைகள் எல்லாம் பைத்தியமாகட்டும். தாவீது ஜெபித்த இந்த ஜெபத்துக்கு பதில நம்ம 16வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். எப்படி 16, 17 ஆகிய அதிகாரங்கள்ல எப்படி அகிதோப்பேலோட ஆலோசனைகள் எல்லாம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க வாசிக்கலாம். ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்மளும் கூட நம்மளை கஷ்டப்படுத்துற காரியங்களை சந்திக்கும் போது ஆண்டவர் நோக்கி பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு வேண்டிய உதவியை செய்து சூழ்நிலைகளை மாற்றி தருவார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை. விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வோம். தாவீது மலையின் உச்சி மட்டும் நம்ம 30வது வசனத்துல ஒலிவ மலையில ஏறினாங்கன்னு பார்த்தோம். இப்ப உச்சிக்கு வந்துட்டாங்க. உச்சிக்கு அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது ஆண்டவரை பணிந்து கொள்றாங்க. தாவீது நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரை ஆராதிக்கிற இருதயமுடைய தாவீது இந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட, சொந்த மகனால துரத்தப்பட்ட சூழ்நிலையில கூட கர்த்தரை முறுமுறுக்கல, கர்த்தரை ஆராதிக்கிறார். பணிந்து கொண்ட போது இதோ அர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். ஊசாய் யாருன்னா தாவீதோட சிநேகிதன். 37வது வசனத்துல தாவீதின் சிநேகிதன் ஆகிய ஊசாய் அப்படின்னு போட்டிருக்கு. தாவீதுக்கு ரொம்ப சிநேகிதமா இருந்த அந்த ஊசாய் இப்ப வர்றான். வந்தா தன்னோட வஸ்திரத்தை கிழிச்சு புழுதிய தலையில போட்டுக்கிட்டு தாவீதுக்கு எதிர்படுறான். ஒரு துக்கம். தாவீது இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தும்படியா வஸ்திரத்தை கிழிச்சு புழுதிய தலையில போட்டுக்கொண்டு தாவீது அவனை பார்த்து, நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாய் இருப்பாய். என் கூட வந்தேன்னா எனக்கு நீ பாரமாய் இருப்ப. நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன். முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாய் இருந்தேன். இப்பொழுது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயே ஆகில் எனக்காக அகிதோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். இப்ப ஊசாய பார்த்து தாவீது சொல்றாரு, நீ அப்சலோம்கிட்ட போய் எனக்கு தாவீதுக்கு ஊழியக்காரனாய் இருந்தது போல உமக்கு ஊழியக்காரனாய் இருக்கிறேன்னு சொல்லி போய் அங்க என்ன செய்யணும்னா இவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறான். அகிதோப்பேல் என்ன ஆலோசனை சொல்றானோ அதை குலைச்சு போடணும். அதுதான் இப்ப ஊசாய்க்கு கொடுக்கப்பட்ட வேலை. அத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். உன்னோடே அங்கே சாதோக், அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ, என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதெல்லாம் சாதோக், அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய். அங்க அரண்மனையில அப்சலோம் என்ன பேசுறானோ, அங்க என்னெல்லாம் கேள்விப்படுறியோ, அங்க இருக்கிற செய்தியெல்லாம் இந்த சாதோக்குக்கும் அபியத்தாருக்கும் நீ தெரியப்படுத்தணும். ஆசாரியர்களுக்கு தெரியப்படுத்தணும். அங்கே அவர்களோட சாதோக்கின் மகனாகிய அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் அவர்கள் 2 குமாரரும் இருக்கிறார்கள்.
நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியை எல்லாம் அவர்கள் வசமாய் எனக்கு அனுப்புவீர்களாக என்றான். இந்த அகிமாசும் யோனத்தான் மூலம் 2 வாலிப பிள்ளைகள் மூலம் அந்த செய்திய எனக்கு அனுப்பிரு. வனாந்திரத்துல இருக்கிற தாவீதுக்கு இந்த அரண்மனையில அப்சலோம் என்ன செய்கிறான், என்ன பேசுறான், அந்த விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி என்கிட்ட அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊசாய்க்கு வேலை கொடுத்து அனுப்புறான் தாவீது. அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான். நகரம்ன்றது எருசலேம். எருசலேமுக்கு வந்தான். அப்சலோமும் எருசலேமுக்கு வந்தான். அப்சலோம் எப்ரோன்ல போய் தான் ராஜாவா தன்னை எல்லாருக்கும் முன்னாடி காட்டிக்கிட்டான். இப்ப அவன் திரும்பவும் மறுபடியுமா எருசலேமுக்கு அங்க ராஜாவா இருக்கிறான். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, ஈத்தாய பார்த்து தாவீது சொல்றான், நீ நேத்து தான் வந்த, இன்னைக்கு என் கூட வர வேண்டாம், நீ திரும்பி போயிரு, கர்த்தரோட கிருபையும் உண்மையும் உன் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஈத்தாய் ராஜாவோட கூட வர்றதுல ரொம்ப உறுதியா இருந்தான். செத்தாலும் பிழைச்சாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு உறுதியா இருந்தோடனே சரி வான்னு கூட்டிட்டு போனா. ஈத்தாயும் அவனோடு இருந்த 600 பேரும் தாவீதோடு கூட நடந்து போனாங்க. தாவீதும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் அழுது கொண்டே போனாங்க அப்படின்னு பார்த்தோம். சாதோக்க பார்த்து, ஆசாரியனை பார்த்து, நீ உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போ, கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சுன்னா நான் மறுபடியும் எருசலேமுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து கொள்றேன். அப்படி ஆண்டவருக்கு என் மேல பிரியம் இல்லைன்னா நான் இப்படி வனாந்தரத்திலே இருந்துக்கிறேன், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அப்ப அகிமாசையும் யோனத்தானையும் உன் கூட கூட்டிட்டு போ. அகிமாஸ்ன்றது சாதோக்கோட மகன், அபியத்தாரோட மகன் யோனத்தான், 2 பேரையும் கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபடி, ராஜா சொன்னபடி அவங்கெல்லாம் திரும்பி போயிட்டாங்க. தாவீது முகத்தை மூடி வெறுங்காலோட ஒலிவ மலைக்கு ஏறி போனான். அப்ப தாவீதோட ஃப்ரெண்டு ஊசாய் தாவீது கிட்ட வந்தான். அகிதோப்பேலோ அப்சலோமு கூட சேர்ந்து கொண்டான்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றான். அகிதோப்பேலோட ஆலோசனைகள் எல்லாம் பைத்தியமாக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணதை பார்த்தோம். ஊசாய் வந்தான், தன்னோட வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு தலையில புழுதிய போட்டுட்டு தாவீத பார்த்தான். அப்ப தாவீது சொன்னா, நீ இங்க இருந்து திரும்பி போய் அப்சலோம் கிட்ட ஊழியக்காரனாயிரு, அங்க எனக்காக அப்சலோமோட ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாக்கி போடு, தாவீதுக்காக செயல்படுகிறவனா இருக்கணும் அப்படின்னு உத்தரவு சொன்னா. நீ அங்க கேள்விப்படுற செய்தியெல்லாம் சாதோக்கும் அபியத்தார்ட்ட சொல்லணும், அவங்க தங்களுடைய பிள்ளையான அகிமாசும் யோனத்தான்ட்டையும் சொல்லி என்கிட்ட செய்தியை அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். தாவீதோட சிநேகிதனாகிய ஊசாய் தாவீது சொன்னபடி கேட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்தான். அப்சலோமும் எருசலேம்ல இருந்தான் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல தாவீது உம்முடைய ஆண்டவரே உம்மையே சார்ந்து எல்லாவற்றையும் உம்மிடத்துல சொன்னதை நாங்க தியானித்தோம். உம்முடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை தியானித்தோம். நாங்களும் கூட ஆண்டவரே சோர்ந்து போன நேரங்கள்ல, பலவீனமான நேரங்கள்ல உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless யூ.